எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இப்போ வயசான காலத்தில் இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இல்லை. வயசானவங்க 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பேசிட்டு வீட்டில் ஏதோ வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, சாப்பாடு நேரத்துக்கு ஆக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே ஆம்பளையாகட்டும் பொம்பளையாகட்டும் ஒருத்தர் தனியாக இருக்கிறதுனா பிரச்சனை தானே. அந்த மாதிரி இருக்கிறதுல எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா ஒருத்தர் அவங்க என்னாச்சுங்கன்னா, எப்போவுமே இந்த ஒயர் கட்டில் டேப் கட்டில் இருக்குதுங்க, டேப் கட்டில் போட்டு அதில் படுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. வேலை செய்யறதுக்கு எதுவுமே வேலை அதிகமாக இருக்காது. ஒருத்தருக்கு என்ன செய்வாங்க, அது சாம்பார் ரசம்னா ஹோட்டலில் வாங்கிக்குவாங்களாமா. சாப்பாடு மட்டும் வைக்கிறது தான், வேலை பெருசாக இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, அப்படியே படுத்துகிட்டே இந்த டேப் கட்டலையே படுத்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ பார்த்ததுன்னா என்னாச்சு, அந்த முதுகு தண்டானது டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ்பத்திரிக்கு நிறைய நடந்து இப்போ பசங்க வந்ததுன்னா கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு பிசியோதெரப்பி பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் அவங்க அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறனால உடம்புக்கு முடியாமல் போகுது. அதனால் வயசானவங்க இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனா இப்போ வாக்கிங் போகணும். கண்டிப்பாக காலையில் ஒரு அரை மணி நேரமாவது போயிட்டு வரணும். அது இல்லாமல் படுத்துகிட்டே இருக்கக்கூடாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒவ்வொருத்தர் படுத்துட்ருக்குறாங்க. அது சுத்தமாக ஆகாது. அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தால் முதுகுத்தண்டு கண்டிப்பாக அந்த டேப் கட்டெல்லாம் சுத்தமாக படுக்கக்கூடாது. அந்த மாதிரி படுத்திருந்தா இந்த முதுகுத்தண்டு பிரச்சனை வருங்க. அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால விழுந்துருச்சு, அவங்களால கூட்டவும் முடியாதுங்கிறாங்க. அவங்க கூட்ட எல்லாத்துக்கும் சிரமம் தான் இருக்கா, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. வயசாயிடுச்சு, கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. நம்ம வேலைகளை நம்மளே செய்ய முடியாமல் போனால் கஷ்டம் தானே. அப்போ அந்த அம்மா ஒன்றே இருக்காங்கன்னா அவங்க வேலையை அவங்களால செய்ய முடியாதுன்னா கஷ்டம் தானே. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டே இருக்கணும். வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அதுதான் அதுதான் நல்லது. வயசானவங்க சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. வணக்கம்.